தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வந்து இப்போ வந்து அவைலபிளா வந்து இருக்கு. அத பத்தி இந்த வீடியோ பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஜாப். ஏன்னா டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டீச்சிங் டிபார்ட்மெண்ட்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சிங் அப்படின்ற போது நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சூப்பரா வந்து இருக்கும். நல்லா ப்ராப்பரா வீடியோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 18,000லேருந்து சேலரி ஆரம்பிச்சு 56,900 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் 57,000க்கு ஒரு ரூ. 100 தான் வந்து கம்மி. 56,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஓவராலாக சேர்த்து உங்களுக்கு 50 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தாராளமாக நிறைய பேர் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/3/2026 சாயந்தரம் 5:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வீடியோக்குள்ளே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நம்ம சேனல் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 3 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எம்ப்ளாய் வந்து கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரெகுலர் பேசிஸில். ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து ஜென்ரல் எம்ப்ளாய் அதுதான் வந்து எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் எம்ப்ளாய் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎம்பிடிஐ கம் மெட்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம் மெட்ரானை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி இந்த ஜாப்க்கு ஆண்கள் பெண்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வார்டு பாய்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாய்ஸுக்கும் சரி ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பெண்கள் இருக்க இடத்துல பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜென்ரல் எம்ப்ளாயும் சரி இல்லை ஜென்ரல் பாய்ஸும் சரி உங்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஜென்ரல் எம்ப்ளாயோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 50 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 18,000லேருந்து ஆரம்பிச்சு 56,900 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட ஒர்க்கை வந்து உங்களோட உங்களோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஜென்ரல் எம்ப்ளாயில் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா குக்கிங், பேக்கரி, எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், டிரைவிங், டெய்லர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இது பண்ணுவாங்களே, அப்புறம் நெட்வொர்க் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அப்புறம் ஹவுஸ் கீப்பிங். ஸோ இது லேட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் இதில் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து எனக்கு குக்கிங் தான் தெரியும், இல்லை எனக்கு பிளம்பிங் தெரியும், இல்லை வந்து நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பற்றி எனக்கு தெரியும், நான் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க தெரியுமா. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களும் அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் வந்து கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் வந்து என்ன ப்ரோ நீங்கள் குக்கிங் கொடுத்துருக்கீங்க, சமைக்க தெரியாது ப்ரோ, நான் பேக்கிங் கொடுத்துருக்கேன், பேக்கரியில் கேக்லாம் செய்ய தெரியாது ப்ரோ, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சிசிடிவி இது ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பயப்படாதீங்க, ஈஸியாக தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் பிஎம் அண்ட் பிடிஎம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கோம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 உங்களுக்கு கிடைக்கும். 21லேருந்து 50 வயதுக்குள்ள உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வார்டு பாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கணும். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 22,000லேருந்து ஆரம்பிச்சு 25,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். அப்ளிகேஷன் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கல, இந்த இடத்துல நம்ம டோட்டலாக 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களே 3 நேம், இந்த நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ கேபிட்டல் லெட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏஜ் என்ன, எந்த வருடம் அப்படின்றது கொடுத்து இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சா இல்லையா, மேரிட் ஆனிச்சு அப்படின்னா மேரிட் அப்படின்னு டிக் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க மேரிட் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல சிங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் இதில் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து கொடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து இல்லை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி இல்லை 10th ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து அது என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, அதில் எவ்வளோ டிவிஷன் எடுத்தீங்க. டிவிஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் மார்க் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 12th படிச்சிங்கன்னா 12th நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிகிரி படித்தா டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பிஎட் எம்எட் எம்பி பிஹெச்டி இல்லை உங்களுக்கு அதர் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் கூட அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி பிஜி அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிங்கன்னா அது எல்லாமே கொடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து 12th முடிச்சு டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் 10th முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல கொடுக்கும். ஏன்னா அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கேம்ஸ் ரிலேட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிங்க ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிவிஷன் லெவலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் எதுவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் மட்டும் கொடுக்கலாம், அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் அதில் பண்ணிக்கிட்டீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒர்க் நான் பண்ணல ப்ரோ இது லேட்டாக இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு நாலேஜ் என்ன தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. சார் லாங்குவேஜ் என்ன சொல்லி கேட்பாங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களோட மொழி தான் சரியா. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எது தெரியுமோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இப்போ தமிழ் மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் தமிழ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் வந்து கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸுக்கும் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் கொடுங்க, இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர், உங்களோட செகண்ட் சிம்மில் மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கம்பல்சரி 2 மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு உங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து அமௌண்ட் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு நான் தனியாக சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இதெல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் பேமெண்ட் கொடுக்கும்போது எந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சலானு டிடி அதெல்லாம் நம்பர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு அதர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்து இல்லை உங்கள் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போட்டு இதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியாது, அந்த வாங்க முடியாது. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு இந்த அட்ரஸ் இருக்குது தெரியுமா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சலான் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சலான் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸ் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த ப்ராப்பராக வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் நடக்கும். அதனால நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.